ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, முட்டை தொக்கு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதுக்கு ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுக்கிறேன். அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நான் அதில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு நான் அதில் சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் ஒரு 5 பல் பூண்டு தோல் உரிக்காமல் இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன். இந்த பூண்டு சேர்க்கும் போது அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் அதில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பூண்டையும் கருவேப்பிலையும் போட்டதுக்கப்புறமா நான் ஒரு வாட்டி கரண்டியால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு 4 வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெங்காயமும் அதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா வதங்கி வர்றதுக்காக இது கூட நான் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா உப்பு சேர்த்து நீங்கள் வதக்கிறீங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாகவே நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துடும். ஏன்னா ரொம்பவும் வதங்கினா கொஞ்சம் தீஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டாலே போதும். இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் ஒரு 6 தக்காளியை இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். ஏன்னா குட்டி குட்டி தக்காளியாக இருந்ததால் நான் ஒரு 6 எடுத்திருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு 4 தக்காளி எடுத்துக்கிட்டாலே போதும். இந்த மாதிரி தக்காளி எடுத்துக்கிட்டு நறுக்கிட்டு அதோட சேர்த்துட்டு நல்லா அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா இந்த தக்காளி நல்லா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணும். தக்காளி நல்லா ஒரு சைடு வதங்கி வரட்டும். அதுக்குள்ளேயே நான் ஒரு 5 முட்டையை இந்த மாதிரி தனியாக வேக வச்சு எடுத்திருக்கேன். வேக வச்சு எடுத்த முட்டையில் நான் இந்த மாதிரி 4 சைடு ஒரு சின்னதாக கீரல் போட்டுக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு 4 சைடு இந்த மாதிரி கீரல் போட்டு வச்சிங்கன்னா மசாலாலாம் அது உள்ளே நல்லா இறங்கி வரும். ஸோ முட்டையுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி நான் ஒரு 4 முட்டையை இந்த மாதிரி வேக வச்சு இந்த மாதிரி கீரல் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ தனியாக ஒரு கடாயை அடுப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பு நல்லா கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு அதில் போட்டுக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துக்கிட்டு நான் அவிச்சு இந்த மாதிரி கீறி விட்டுருக்கேன்ல அந்த முட்டையை அந்த மசாலாவோட எடுத்து போட்டுக்கோங்க. எடுத்து போட்டதுக்கப்புறமா அந்த மசாலாவோட நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்ச முட்டையை அந்த முட்டை தொக்குள்ளே நீங்கள் போட்டு சாப்பிட்டிங்கன்னா முட்டை நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த மசாலாலாம் எல்லாமே முட்டை உள்ளே இறங்கி சாப்பிட சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நான் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், தக்காளி நல்லா எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் மசாலா அதில் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஏன்னா நம்ம வெங்காயம் வதக்கும் போதே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டோம். அதனால் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மசாலாவோட. இது மாதிரி நல்லா
மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து ஒரு டம்ளர் அளவு தண்ணி அதில் நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா குழம்பு மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம வந்து முட்டை தொக்கு தான் பண்ண போகிறோம், கிரேவி மாதிரி தான் வேண்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு சொம்பு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலாவோட. இந்த மாதிரி நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி கொதிக்க விட்டிங்கன்னா போதும். இங்கே பாருங்கள், நல்லா கிரேவி மாதிரி தொக்கு மாதிரி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து உப்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுருந்த முட்டையை வந்து நான் அதில் வந்து போட்டுடுறேன். இந்த மாதிரி 4 முட்டையும் நான் அதில் சேர்த்துட்டு அந்த கிரேவியோடு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்து நீங்கள் கொதிக்க விட்டால் போதும். இந்த மாதிரி 2 மினிட்ஸ்க்கு நீங்கள் கொதிக்க விட்டுட்டு கொத்தமல்லி இலையை அதை மேலே தூவி நீங்கள் இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான முட்டை தொக்கு வந்து ரெடி ஆகிடும். என் சேனலை பார்க்கும்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிக்கோங்க. இறக்கிட்டு நான் வந்து இது கூட வந்து ரசம் வச்சுருந்தேன். ஸோ அந்த ரசத்தை நான் ஊற்றிட்டு இந்த முட்டை தொக்கு வந்து நான் தொட்டுன்னு சாப்பிட்டுட்டேன். நீங்கள் வந்து அந்த முட்டை தொக்குலேயே நீங்கள் சாப்பாடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலுமே சூப்பராக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், முட்டையோட உள்ள நல்லா மசாலா போயிட்டு நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. கூட அந்த மசாலா எடுத்து நான் வந்து ரச சாப்பாத்தோடு வச்சு நான் சாப்பிட்றேன். இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்.